எதனால் பெண்கள் மேலே அந்த ஈர்ப்புத்தன்மை உங்களுக்கு வந்து குறையுது? இப்போ நீங்கள் வந்து ஒரு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக உங்கள்கிட்ட பேசும்போது நீங்களும் அன்பாக பேசிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க? காரணத்தை நான் சொல்லட்டுமா? நிறைய ஆண்களுக்கு ஆண்மை குறைவு என்ற ஒரு பிரச்சனை வந்த பிறகு மனைவிகிட்ட அதிகமாக உடலுறவு கொள்ளாத போது, அதாவது உடலுறவு இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும்போது 4 வாரத்தை மனைவி நம்மகிட்ட பேசிட்டாங்கன்னா அவங்க நம்மளை கூப்பிடுவாங்களோ இல்லை செக்ஸ் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்னு அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதாலே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஒரு சிலருக்கு அந்த ஆரம்ப கட்டத்தில் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறதோ சரி, மனைவிட்ட சந்தோஷமாக இருக்கிறதோ அந்த பலம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பலம் குறையுது நிறைய ஆண்களுக்கு. ஏன்னா வேலைக்கு போகிற அந்த மன அழுத்தம், ஹார்ட் ஒர்க்கு, டென்ஷனு, இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அந்த ஈர்ப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிடுது ஆண்களுக்கு. நிறைய நான் ஆண்களை கேட்டேன். ஆரம்பத்தில் ஏன் நல்லா இருந்தீங்கன்னா அப்போலாம் நல்லா இருந்தேன் சார், வேலைக்கு போனேன், மணி ப்ராப்ளம், கல்யாணத்துக்கு வந்து பணம் வாங்கினேன், கிரெடிட் வாங்கினேன், இதெல்லாம் வந்து எனக்கு கூட அந்த டென்ஷனில் எனக்கு வந்து செக்ஸ் பண்ண முடியல, என் மணிகிட்ட ஜாலியாக பேச முடியலன்றாங்க. இது ஒரு ரீசன். நான் சொல்கிறது வேலைக்கு போகிற ஆண்கள், வேலைக்கு போனோம், டைமுக்கு போனோம், வரும்போது டயர்டாகிடுது, படுத்துடுறேன், சரியாக பேச முடியல, இது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஒரு சில ஆண்கள் இந்த 2 மாதம் 3 மாதம் மட்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களால என்ஜாய் பண்ண முடியல. வெளிப்படையாக சொல்ல போனால் அந்த 3 மாதமும் சரியாகவே என்ஜாய் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அந்த 3 மாதமும் சரியான முறையில் என்ஜாய் பண்ணலை. அதுக்கப்புறமா அவருக்கு படிப்படியாக அந்த விரைப்புத்தன்மை வீரியெல்லாம் குறைஞ்சி போகுது. அப்போ விரைப்புத்தன்மை வீரியம் குறைஞ்சி போச்சுன்னா மனைவி கிட்ட உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கே நம்மளை கூப்பிட்டு படுக்க சொல்லுமோ, நம்மளால தான் முடியலையே அப்படின்றதுக்காக மூஞ்சி காட்ட ஆரம்பிக்கிறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4 பிள்ளை 5 பிள்ளை 10 பிள்ளை 12 பிள்ளை இப்படிலாம் நிறைய பெற்றாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு குழந்தைக்கே கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா